எவ்வளவு நேரம் தான் சாப்பாடு கொண்டு வர வந்துட்டேன். என்ன சமையல் அப்படி செய்தனும் வந்துட்டேன். மசாலா தோசை. மசாலா தோசையா? ஆமா ஆமா. என்னப்ல நொறுக்கி விட்டுட்டிய? மசாலா தோசை. இப்ப நீங்க 4 தோசை சாப்பிடுறது வரிசையா என்னென்ன தோசை எல்லாம் வருதுன்னு மட்டும் பாருங்க. மசாலா தோசை கொடுத்துருக்கா. அடுத்து என்ன தோசை வருதுன்னு தெரியல. மசாலா தோசை டேஸ்ட் பார்க்கலாம். ஹோட்டல்லாம் தோத்துரும். அடுத்தால என்ன தோசையை கொண்டு வரான்னு பாப்போம். இந்தாங்க நெக்ஸ்ட் ஆனியன் தோசை. ஆனியன் தோசையா? ஆமா வெங்காய தோசை. அடி நொறுக்கிட்டியா மதியமா? நெக்ஸ்ட் வரேன். அடுத்து வெங்காய தோசை கொடுத்துட்டு போயிருக்கா. அதுக்கு அடுத்து என்ன தோசைன்னு தெரியல. இருந்தாலும் இந்த டேஸ்ட் பாக்குறோம். மாவு அருமையா இருக்கா, அந்த சுட்டது அருமையா இருக்கா, வெங்காயம் அருமையா இருக்கா, என்னன்னே தெரியல. சரியான டேஸ்ட். அடுத்து என்ன தோசை கொண்டு வரும்னு பார்ப்போம். இன்னமோ நம்மள சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். இந்தாங்க நெக்ஸ்ட் பொடி தோசை. பொடி தோசையா? ஆமா. என்ன மதியம் கலக்கிறியா? நமக்கு பிடிச்ச ஐட்டமா கொண்டு வரையா? எப்படி கிளைமேக்ஸ் இருக்கு அப்படியா? பொடி தோசை, சுவையான பொடி தோசை. என்னெல்லாம் சாப்பிட்டுருக்கோம்? மசாலா தோசை, வெங்காய தோசை, பத்தி இப்ப பொடி தோசை. தேங்காய் சட்னிங்க அதுக்கும் முருங்குது. வேற லெவலு. அடுத்தால என்ன கொண்டு வரேன்னு தெரியல. 4 தோசை நான் சாப்பிடுவேன். 4 தோசையும் வெரைட்டி தரேன்னு இருக்கா. அடுத்தால தரதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன தரேன்னு பார்ப்போம். இது என்ன தோசை? எக் தோசை. அடிச்சு நெருங்கிட்டியா? நான் எதிர்பார்க்கவே இல்லையா. 4 தோசை கம்ப்ளீட்டட். என்ன கேட்டீங்க முதல்ல? நீங்க என்னைய சும்மா இருக்கேன்னு கேட்டீங்க. சும்மா இருந்தா இந்த தோசை எல்லாம் எப்படி வரும்? எப்படி சாப்பிடுவீங்க? அது போக உங்க மவன் புரோட்டா கேட்டான், உங்க மவா சப்பாத்தி அதுல ரோல் பண்ணி சப்பாத்தி கட் பண்ணி வச்சு விடு அப்படின்னு வேற சொன்னா, இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? அது போக மத்தியானம் வேற ஃப்ரைட் ரைஸ் வேற மதியத்துக்கு லஞ்சுக்கு. இதெல்லாம் எப்படி செய்வாங்க? சும்மா இருந்தா எப்படி செய்வாங்க சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த முட்டை தோசை திங்கி முன்னாடி உன்ட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, நான் நல்லாதான் வேலை செய்வேன், எல்லாமே செஞ்சு கொடுக்க. ஆனா மேட்ரு அது இல்ல. அதாவது புருஷன் மாதிரி ஏதாவது வேலைகளுக்கு போயிட்டு டென்ஷன்ல வருவாங்க. ஏதாவது இருக்குன்னா யார்த்தையும் போய் ரோட்ல கத்த முடியாது. கத்துனா அடிச்சு விடுவானுவோ. அதனால வீட்டுல வந்து பொண்டாட்டிட்டு அவர் வீரத்தை காமிச்சுக்கிட்டு உருட்டி பிரட்டி தின்னுட்டு இருக்கோம். அது ஒரு பிரச்சனையா? இத பெருசா பேச. சரி சாப்பிட்டு பாத்துருவோம். முட்டை தோசை அருமையா இருக்கு. நீ எப்படி பாடத்துல முட்டை முட்டையா வாங்கினியா? அதை ஃபுல்லா கெட்டு அந்த மாதிரி இருக்கு.